விக்ரம் லியோன்னு மாஸ் ஹிட் கொடுத்த நம்ம இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இப்ப ஹீரோவா ஃபீல்டுக்கு வராரு. டீஸ்ன்னு ஒரு படம். அந்த படத்துக்காக அவர் வாங்குற சம்பளம் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 35 கோடின்னு தகவல் கசிஞ்சிருக்குது. இதை கேட்டு கோலிவுட்டே ஆடி போயிருக்குது. டிசின்னா ஹாலிவுட் இல்லப்பா, இது நம்ம ஊர் படம். டிசின்னு சொன்னதும் ஏதோ பேட்மேன் சூப்பர்மேன் நினைக்க வேண்டாம். இது நம்ம ஊர் டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் இயக்குற தமிழ் படம். சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிற இந்த படத்துல தான் லோகேஷ் தேவதாஸ் அப்படின்ற ஒரு ரோல்ல ஹீரோவா நடிக்கிறாராம். மாமிகா கபிதான் ஜோடி. என்னதான் அவர் பெரிய டைரக்டரா இருந்தாலும் ஹீரோவா இதுதான் அவருக்கு முதல் படம். இந்த ரேஞ்சுக்கு ஒரு அறிமுக ஹீரோ சம்பளம் வாங்குறது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். ஆனா லியோவுக்காகவே 50 கோடி சம்பளம் வாங்கின லோகேஷோட பிராண்ட் வேல்யூ ரொம்ப அதிகம். அவர் பேர் இருந்தாலே படத்தோட ஓடிடி சேட்டலைட்னு எல்லா பிசினஸும் ஈஸியா முடிஞ்சிடும். அவர் நடிக்க மட்டும் இல்லாம இந்த படத்தோட கதை, திரைக்கதை ஏதாச்சும் ஒரு பக்கம் லோகேஷோட கைவண்ணம் இருக்குமா. அதனாலதான் சம்பளம் எப்படி எகிரிடுச்சுன்னு கோலிவுட் சைட்ல பேசிக்கிறாங்க. முடிவுல சம்பள விஷயத்துல எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இல்ல. ஆனா டைரக்டா டாப்ல இருக்கக்கூடிய லோகேஷ் ஹீரோவா வந்து 35 கோடி தான் சம்பளம் வாங்குறது இண்டஸ்ட்ரியோடைய சம்பள ரூல்ஸையே மாத்தி எழுதிருக்குன்னு தான் சொல்லணும்.